महेशं जगद्बिम्बलेशं हृदाकाशदेशं सदा दिव्यदेहं विमुक्ताखिलेहं सुवैकुण्ठगेहं भजेहं भजेहम्। உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சிருஷ்டி ஸ்வர்ண உருவாய் எழுந்த ரூபிணி அருள் பெருக சுகம் மலர நீ வாழினி ஜொலிக்கும் முகமதிலே நீங்காது உன் ஹாசமே அஷ்டைஸ்வர்யம் உன் சொந்தமே आदिलक्ष्मी वीरलक्ष्मी जयलक्ष्मी धान्यलक्ष्मी धैर्यलक्ष्मी गजलक्ष्मी धनलक्ष्मी संतानलक्ष्मी अनितुमीये अष्टलक्ष्मी श्री महालक्ष्मी अन्नयवள் कृपयाல் ஆனாளே ஸ்ரீ விஷ்ணு. உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சிருஷ்டி ஆன்மீக தொடர் விரைவில். ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிற ஸ்ருதி வாக்கியத்துக்கு கண்டத்த முண்டத்த பூர்ண செங்கத்தங்கள்னு சொல்ல சேதனா சேதன விலட்சணமாய் நித்தியமாயிருக்கும் பிரம்மம் என்ன அவனும் ஹுங்காரம் பண்ணினான். யாதவ பிரகாசனுக்கு இதை கேட்டு பொறுக்கல, ஆனா அர்த்தத்தை மறுக்கவும் முடியல. முதல்ல கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட ஆரம்பிச்சது. அடுத்து ஒண்ணு வந்தது. பின்பு ஒரு நாள் இளையாழ்வார் யாதவ பிரகாசனுக்கு அபியஞ்சன தொழில் செய்யானுக்க செய்தே ஆச்சாரியனுக்கு கைங்கரம் இருக்கார், எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கார். அந்த சமயத்துக்கு வேறொரு சாஸ்திர வாக்கியம் தஸ்ஸயதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி உபனிஷத்து சொல்றது, மலர்ந்த 2 தாமரைகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவர் பிரம்மம். தாமரை கண்ணன் கமலக்கண்ணன் ஆழ்வார் ஆச்சரியமா பாடியிருக்கார். தாமரை கண்கள் கொண்டு ஈறுதியாலோ என்னும் தாமரை கண்ணா தனியேன் தனி ஆளாவோ என்னும் பெருமானுடைய தாமரை கண்களுக்கு தனி அழகு. கமலக்கண்ணனன் கண்ணீர் உள்ளான் காண்பனவன் கல்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்பொலனும் அவன் மூர்த்தி. புண்டரீகாட்சன் புண்டரீகாட்சன் சொல்ல முடியும். ராமஹா ரக்தாந்தலோச்சனா ராமஹா ராஜீவலோச்சனா. வால்மீகி சொல்றார், என்ன தாமரை கண்ணு இந்த ராமனுக்கு. தாமரையானா சாயங்காலமானா மொட்டிச்சிடும். 6 மணி ஆச்சு தாமரைய மலர்ந்து பார்க்க முடியாது. வேடிக்கைக்காக சொல்றேன், விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால பிரார்த்திக்கிறதுக்கு போனாலும் இல்லையோ தசரதன் இடத்துல கேட்டார், நான் யாக சம்ரட்சணம் பண்ணணும், ராமனை கொடு. அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஏதானு சாக்கு போக்கு சொல்லி விஸ்வாமித்திர அனுப்பிச்சு விட்டுடணும் இன்னும் தசரதனுக்கு ஆசை. அப்ப சொல்றான், என்னுடைய ராமன் ரொம்ப சின்ன பிள்ளை, ஊனஷோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசை. 16 வயசு நிரம்ப பெறாத ராமனை போய் சண்டைக்கு கூப்பிடுறீரே. ராமஹா ரக்தாந்தலோச்சனா ஊனஷோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனா. ராஜீவலோச்சனா புண்டரீகாட்சன் இல்லையோ தாமரை கண்ணன் தானே. எதுக்கு திடீர்னு இப்ப ராமனை பார்த்து தாமரை கண்ணு ராமன் சொல்றார்? விஸ்வாமித்திரருக்கு புரியல. தசரதன் புரிஞ்சுட்டான், நீர் கொஞ்சம் இங்கித ஞானத்தோட பேச தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு தெரியுமோ சொல்லியிருக்கேன், தாமரை 6 மணி ஆனா கண்ணை மூடிடுமோ இல்லையோ, என் கண்ணன் ராமன் காமரை கண்ணனோ இல்லையோ 6 மணி ஆனா தூங்கிப்படுவார். ராமன் சின்ன குழந்தை 12 வயசு ஆறுது, 5:45 6 தூங்கி போடுவான். தூங்கட்டமே அதுக்கு என்ன? விஸ்வாமித்திரர் கேட்டார், நீர் கூப்பிட்டு வந்திருக்கிற ராட்சசாலாம் ராத்திரி சண்டை போடுறவா,
என் பிள்ளை 5:45 தூங்குறவர் இவன் அழைச்சின்னு போய் நீர் எங்க சண்டை போட வைக்க போறீர், வேண்டாமே என்று ரொம்ப மறைச்சு சொன்னாராம். விஸ்வாமித்திரர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லை, பரவாயில்ல நான் ராத்திரி எழுப்பி சண்டை போட வச்சுக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போயிட்டான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ராமன் கமலக்கண்ணன் தாமரை கண்ணன் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. அப்ப மறந்த 2 தாமரைகளை ஒத்த திருக்கண்கள். தஸ்ய யதா கப்பியாசம், கப்பியாசம்ங்கிற சப்தத்துலதான் பெரிய வேறுபாடு வந்துருச்சு. கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி, மலர்ந்திருக்கிற 2 தாமரைய ஒத்த திருக்கண்கள் சாஸ்திரம் சொல்லித்து. ஆனா யாதவ பிரகாசனுக்கு அது ஏதோ ஒரு அர்த்தம் புலப்பட. கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் ஆசனவாய். குரங்கனுடைய ஆசனவாய் எப்படி செவந்திருக்குமோ அதே போல செவந்திருக்கிற கண்கள் படைத்தவர் பிரம்மம். இதுதான் அவர் சொன்னார். இதை கேட்டு சுவாமி ரொம்ப தவிச்சு போயிட்டார். என்னது ஒரு குரங்கனுடைய ஆசனவாயை போய் பகவானுடைய கண்ணுக்கு சமமா சொல்லலாமா, இது சரியா படலே, அதனால இதுக்கு ஒழுங்கான அர்த்தம் சொல்லணும்னு அவர் கோவம் வந்துருச்சு. அவ்வளவிலே தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்கிற ஸ்ருதிக்கு அவன் அனுசிதார்த்தம் சொல்ல ஒத்துவராத அர்த்தத்தை மர்க்கடத்தின் ஆசத்தை போலேன்னு சொன்னான், குரங்கனுடைய ஆசனவாயை போலேன்னு. அது கேட்டு இவருக்கு சோகம் உண்டாய். அந்த சோகாசுரு அவன் தொடையிலே விழ இவருக்கு ரொம்ப வருத்தமா போய் கண்கள்ல இருந்து ஜலம் விட்ட ஜலம் ஒரே சூடா இருந்தது. எப்பவுமே நம்ம சோகத்துல அழுதோம்னா சூடா இருக்கும், ஆனந்தத்துல அழுதா சில்லுன்னு இருக்கும். 2 கண்ணீருக்கு வித்தியாசம் உண்டு. வருத்தத்தோட அழுதோம்னா அது கதகதப்பா இருக்கும். ஆனா ரொம்ப ஆனந்தத்திலே மகிழ்ச்சி கண்ணீர் ஆனந்த கண்ணீர்னு போடுறா பாருங்க, இலக்கியத்தெல்லாம் எழுதுறாளோ இல்லையோ. ஆனந்த கண்ணீரா இருந்தா சில்லுன்னு இருக்கும், அதே வருத்தத்துல கண்ணீரா இருந்தா ஒரே சூடும். இவருக்கு வருத்தம் இல்லையோ இப்போ, அதனால பட்டதை அவன் தொடையில பட்டு சுட்டுது. என்ன உனக்கு என்ன அர்த்தம் தப்பா தோணிவிட்டானா, ஆமா நீர் சொல்ற அர்த்தம் எனக்கு புரிபடல இப்போ. ஏனெனில் அவனும் பதறி இவர் முகத்தை பார்த்து உமக்கு துக்கமாவதன், உமக்கு என்ன இப்ப துக்கம், நான் சொன்ன சாஸ்திர வாக்கியத்துல ஏதானு தப்பானா, ஆமா தப்பு இருக்கு. பகவான் புருஷோத்தமன், புருஷோத்தமனுடைய உத்தமமான அங்கம், அவரே புருஷர்களுக்குள்ள உத்தமன், அந்த உத்தமனுடைய உத்தம அங்கம். அப்படிப்பட்ட அங்கம் இருக்கிறச்சு அதுக்கு போய் இருக்கிறதுலயே தாழ்ந்த ஒரு விலங்கு, அந்த விலங்கனுடைய தாழ்ந்த அங்கம் கண்ண இருக்கிறதுலே தாழ்ந்தது குரங்கு. அந்த குரங்குக்கும் கண்ணையும் கையும் சொல்லல, அந்த குரங்குக்கும் தாழ்ந்த ஆசனவாய சொன்னா தாழ்ந்த விலங்கினுடைய தாழ்ந்த அவயவத்தை உயர்ந்த புருஷோத்தமனுடைய உயர்ந்த அவயவமான கண்ணுக்கு போய் திருஷ்டாந்தமா சொல்லுவீரா, இது மனசுக்கு சரியா படல. பின்ன எப்படி அர்த்தம் சொல்ற? கப்பியாசம்னு ஸ்லோகம் இருக்கே, அதுக்கு கப்பியாசம்னா கபிஹி குரங்கு, ஆசம்னா ஆசனவாய் தானே சொல்லி ஆகணும்னா ஒத்துக்கல சுவாமி. அர்த்தம் சொன்னார், கம் பிபதீதி கபிஹி என்று சூரியனாம், ஆச உபவேசனே என்று உபவேசனமாய், சூர்யாசிரயணத்தை உடைத்தான கமலம் போலே என்று இத்தியாதி யோஜனையாயிருக்க அயதார்த்தம் கேட்டவாறே துக்கமாயித்து என்ன. இப்ப அதுக்கு அழகான அர்த்தம் சொல்றார். கம் தண்ணீர், கம் பிபதி தண்ணீரை குடிக்கிறது. எது பிபதி, பிபதினு சொன்னா குடிக்கிறார் அர்த்தம் இல்லையோ. கம் பிபதி தண்ணீரை குடிப்பவர் சூரியன். கம் பிபதீதி கபிஹி தண்ணீரை குடிக்கிறபடியாலே கபி சப்தம் சூரியனை குறிக்கும். ஆச உபவேசனே தாத்து, ஆச மலர்த்துதல், ஆச மலர்த்துதல், நன்ன மலர்ந்திருக்கிறது, சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரையின் அர்த்தம். கப்பியாசம்னு சொன்னால் கபின்னு குரங்கு, ஆசனம்னா ஆசனவா இல்லே, கபின்னு சொன்னா சூரியன், அதால மலர்த்தப்பட்டான்னு பொருள். சூரியனாலே மலர்த்தப்பட்ட 2 தாமரைகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன். இப்படி அர்த்தம் சொன்னா நன்னா இருக்கே தவிர நீர் எதுக்கு இல்லாத அர்த்தம் சொல்லுகிறீர்? கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தள அமலாயதேக்ஷணான்னு வேதார்த்த சங்கரத்துல வியாக்கியானம் பண்ணார். கம்பீராம்ப சமுத்பூத ஒரு பெரிய ஏரி நீர் நிறைந்திருக்கிற தடாகத்திலே உதித்ததாய், சுமிருஷ்ட நாள தடிமனான பச்சை நாளத்தோடே கூடினதாய், ரவிகர விகசித சூரியனுடைய சிறந்த கிரணங்களாலே கைகளாலே மலர்த்தப்பட்டதாய் இருக்கக்கூடிய தாமரை. 2 தாமரைகளை ஒத்த மலர்ந்திருக்கிற திருக்கண்கள் படைத்தவனே தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன். இது 2வது பிணக்கு. முதல் பிணக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, 2வது தசயதா கப்பியாசம், நான் சொன்னபடி கேட்கில் வாசித்திரும், இல்லாவிடில் விட்டு போம். இதை கேட்டவுடனே யாதவ பிரகாஷ் சொல்லிட்டார், நான் சொன்னபடிக்கு சொல்றதானா இரும், இல்லாட்டா நீர் இங்க இருக்கிறதுக்கே வேண்டாம் விட்டுட்டு போடும் என்னவர் சொல்ல, அவனும் ஏகாந்தத்திலே தன்னுடைய சிஷ்யர்கள் அனுகூலரை அழைத்து, நீங்கள் நான் சொன்ன அர்த்தத்தை சம்மதித்திருக்க இளையாழ்வான் ஒருவனே எதிர்த்தட்டான் என்றான். எல்லா சிஷ்யர்களும் நான் சொன்ன அர்த்தத்தை ஒத்துக்கிறார், ஆனா இளையாழ்வார் ஒருத்தர் தான் எதிர்க்கிறார். இவரை இப்படி நம்ம கோட்டில வச்சுக்க முடியாது, ஏதானும் பண்ணணும், முடிவு கட்டிட வேண்டிதான் என்ன அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வடதேசத்து யாத்திரை கங்கா யாத்திரை போக போறோம், அந்த சமயத்துல இவரை கூட கூட்டின்னு போவோம், அப்ப கங்கையிலே பிடித்து தள்ளி இவரை முடித்து விடுவோம்
என்ன கோட்டியார் முடிவு பண்ணிவிட்டா. நல்ல வேளை இவர் கூடவே கோவிந்த பெருமாளும் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ. இவர் ஒரு சகோதரி குமாரர், கோவிந்த பெருமாள் மற்றொரு சகோதரி குமாரர். பெரிய திருமல நம்பிகளுக்கு 2 பேரும் குமாரர்கள்னு பார்த்திருக்கோம். கோவிந்த பெருமாள் இவாளோட தான் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். அவர்கள் பேசிட்டு இருந்ததை இவர் கேட்டுவிட்டார். நல்ல வேளை நம்ம கண்டிப்பா இளையாழ்வானை காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளத்திலே கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல ஏறி போயிட்டு இருக்கா. வடதேசத்து யாத்திரை, ஓரிடத்துல அவகாசம் கிடைக்கல. எங்கேயானு தனிமேல சந்திச்சான்னா உனக்கு ஆபத்துன்னு சொல்றதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கு மேல போய் ஒரு பள்ளக்கரையிலே ஜலஸ்பரிசார்த்தமாக இளையாழ்வாரும் கோவிந்த பட்டரும் கூடி நின்றவாறே, கோவிந்த பட்டரும் விஜனமான சமயம் அறிந்து எங்கேயும் மக்கள் இல்லாத சமயம் பார்த்து, நீர் தெற்கு நோக்கி புறப்பட்டு போம், இங்கு இருக்க வேண்டாம், உமக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று உண்மையை வெளிப்படுத்திவிட அது அன்று போகச் சொல்லி ஒருவரே போந்தார். இளையாழ்வாரும் வியாகுலப்பட்டு அந்த வழியை விட்டு குறுக்கறுத்து போய் அவ போயின்னு இருக்கிற வழியிலேருந்து விலகிவிட்டார். ஏதோ ஒரு காட்டுக்குள்ள புகுந்தார். வழி தெரியாமல் அலமந்து திண்டாடினார். ஒரு மரத்தடியிலே நின்று பார்க்க அவ்விடம் வெம்பெரியரி கானகமாய் நிர்ஜல பிரதேசமுமாய் சுஷ்க கண்டாவிருத்தமாய் ஒரே அங்கு முள்ளு செடி, எங்க பார்த்தாலும் கானல் நீர் போலே, தண்ணீரே கிடைக்கல. எங்கும் வெந்தார் கை நொந்தார் கைவேல் நுதில் போல் பரல்வாய பரல் கற்களோட எங்க பார்த்தாலும் பட்டு போயிருக்கிற மரம், ஒரே வெயில். அதுல போய் சிக்கினுட்டார். சரின்னு மெதுமெதுவே அங்கேருந்து தெற்கு நோக்கி நடந்து வரார். விந்தியாட்டவீஸ்வதோயாசு என்று சொல்லுகிற விந்தியாட்டவியா இருக்க சிறந்த காட்டிலே தனியே நின்று காட்டுல போய் சிக்கிக்கொண்டு யார் நம்மளை வந்து காப்பாற்ற போறான்னு தெரியலையேன்னு அழறார். எங்கே பெருமாள் வந்து ரட்சிப்பனோன்னு பார்க்கிறார். ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்துன் ஆவாய் போல் பிறவிக் கடலுள் நின்று நான் தொடங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவென் அருள் செய்து அடியேனோடும் ஆனானே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆவாரார் துணை என்ன அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல். ஒரு படக ஒரு அலை தூக்கி போட்டதுன்னா தூக்கி இன்னொரு இடத்துல போய் விடுறது, அந்த அலை தூக்கி போட்டா இங்க போய் விடுறது. இப்படி ஒரு இடத்திலையும் அலைக்கலை எப்படி படகு தூக்கி அடிக்கப்படுமோ அதை போல ராமானுஜர் இங்க போனா வழி தெரியல, அங்க போனா வழி தெரியல. அந்த சமயத்துல நல்ல வேளை எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமான எம்பெருமான் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் காண்டகதோள் அண்ணல் தென் அத்தியூரர் காஞ்சி தேவாதிராஜ பெருமான் சம்பிரதாய பெருமான் தியாகேசனார எம்பெருமான் தன்னுடைய சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு பெருந்தேவி தாயாரிடத்தே பேசுகிறான். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாசிரியே. தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் பேசிக்கொண்டு இந்த இளையாழ்வாரை நாம் தரிசனத்துக்கு ஆக்குவோம். இவர் வழி தெரியாமல் அலமந்து போகிறார், இவரை சரியான வழி சொல்லி கூட்டிக் கொண்டு வருவோம் என்று இருவரும் வேடனும் வேடுவச்சியுமாக வேஷமிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஒருத்தி வில்லி, ஒருத்தன் வில்லன். கையில ஒருத்தர் வில்ல பிடிச்சிருக்கார், மற்றொருத்தர் வில்லி. அந்த வில்லனான வேடனோட கூட வந்து 2 பேரும் எதிர்த்து இவரை வரவழைக்கிறார்கள். பெருமானும் பிராட்டியுமாக ராமானுஜருக்கு முன்னே தோன்றினார்கள். வாளும் வில்லும் கொண்டென்னும் இடர்கட பத்னி சகிதனாய் ஒரு வில்லியாய் வந்து இவர் முன்னே தோன்ற இவரும் அவர்களை கண்டு கலக்கம் தீர்ந்து, நீங்கள் என்று நின்றும் வந்தீர்கள், எங்கு செல்கிறீர்கள், நீங்க எங்கிருந்து வரீர்கள், நான் வழி தெரியாத அலமந்து போயிட்டேன், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எனக்கு வழிகாட்ட முடியுமா என்று வினவினார். உத்தரதேசத்தில் சித்தாசிரமத்தில் நின்றும் வருகிறோம், சத்தியவிரத கஷேத்திரமேற போகிறோம். சத்தியவிரத கஷேத்திரம் தான் காஞ்சி. உத்தரதேசத்துல சித்தாசிரமத்திலிருந்து வரும். சித்தாசிரமம் இருக்கிறது பீகார் மாநிலத்தில் பக்சர், அங்கேருந்து வரும். இப்ப 2 நிமிஷம் முன்னாடி சொன்னோம் இல்லையோ, விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்கு அழைச்சின்னு போனார்னுட்டு, அதுதான் பக்சர், அதுதான் சித்தாசிரமம். அது வாமனமூர்த்தியினுடைய பூர்வாசிரமமா இருந்தது. அதே சித்தாசிரமம் தான் ராமாவதார காலத்தில் யாக சம்ரக்ஷண விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணின இடமா இருந்தது. அதனால பெருமாள் அந்த இடத்தை விட்டு விலகவே மாட்டேங்கிறார். தேவப்பெருமாள் சொல்கிறார், நாங்கள் வடதேசத்தில் சித்தாசிரமத்தில் இன்னும் வருகிறோம், சத்தியவிரத கஷேத்திரத்தேர போய்கொண்டிருக்கிறோம், வாரும் என்று. நல்லது வாரும் அவர்கள் முன்னடியிட இவரும் அவர்கள் பின்னாடி நடந்து போறார். ராத்திரி பொழுது ரொம்ப நீள்கிறது. இனிமேல் காட்டில் போக முடியாது, ஓரிடத்தில் தங்குவோம். தங்கிவிட்டா. அப்ப பார்த்து வில்லி கேட்டார், எனக்கு ரொம்ப நாழியா ஒரே தீர்த்த தாகமா இருந்தது, நீங்களா நான் தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை, நமக்கு ஒரு தீர்த்தம் பெற்று கொடுத்தால் ஆகாதோ என்னவள் கேட்க,
அவர் பதில் சொல்றார், என்ன விடிவோரை சமீபத்தில் இருக்கிற இடத்துல போய் தீர்த்தம் சாப்பிட்றத விட்டுட்டு வழி இடத்துல தண்ணீர் கொடுன்னா நான் எங்க போய் தண்ணீர் எடுக்க முடியும்? இதெல்லாம் கருங்கானகம், இங்க போக முடியாது, படுபிசாமே அப்படின்னு சொல்லி படுக்க சொல்லிட்டார். சுவாமி ரொம்ப வியாக்குலப்பட்டு போயிட்டார். இப்படி நமக்கு வழிகாட்டுறவ பெண் பிள்ளை தீர்த்தம்னு கேட்கிறா, அது கொடுக்க முடியாமல் தவிக்கிறோமே, தவித்த வாய்க்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டாமா? வேற வழி இல்லை. சரி, விடியற்காத்தால இந்த பெண்ணுக்கு தீர்த்தம் கொண்டு கொடுப்போம் என்று நினைத்துட்டே சேனிச்சு விட்டார். இரவும் நீண்டது. ஆழ்வார் பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அதே இடத்தான் இங்கேயும் எடுத்து கொட்டிருக்கார். கனவிழு அகன்றது என்னும் கீழ்வானம் வெள்ளன்னவாறே கொழுமலர் அணவி கூர்ந்தது குணதிசை மாறுதம் வீச என்னும் அரியன்ன பேரரவம் கேட்டு எழுந்திருந்து. விடியற்கார்த்தால் ஹரி ஹரி என்ன எல்லாரும் சுத்தி இருக்கிறவா சொல்றா. அது கேட்டு எழுந்திருந்தார். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி போய் நீரிழவாய் நின்றதால் பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையே அவிகாப்பாரி ஏனுட்டு இரவு பொழுது நீண்டது. காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மகலோ என்று விடியற்கார்த்தால கருவிய குருவியனா வலியங்குருவி எல்லாம் சத்தம் போட்டது. கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று. கோழி கூவருது. சூரியன் பலவென்னு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கனவிலோட அகர்னது காலையம் பொழுதாய் இருட்டு விலகித்து பகல் பொழுது விடுகிறது. எந்த இருட்டு? வழி தெரியாமல் அலமந்து போய் சம்பிரதாயத்துக்கு எப்படி போக போறோம்னு தெரியாமல் தவித்தாரே, அந்த இருட்டு விலகுகிறது. சூரியனை போலே காஞ்சி தேவப்பெருமாள் புண்ணியகோட்டி விமானத்துக்கு நடுவிலே சத்தியவிரத கஷேத்திரத்திலே அனந்தசரஸ் புஷ்கரணி கரையிலே பெருமாள் எழுந்துள்ள போகிறார். ராத்திரி முடிஞ்சு போச்சு. கார்த்தால தீர்த்தம் எடுத்துன்னு வரலான்னு பார்த்தா வில்லனையும் காணும் வில்லியையும் காணும். அங்க ரெண்டு பேருமே கிடைக்கல. இவர் பார்த்தவர் காணாமல் சர்வதோத்திகமாக நோக்கி கூப்பிட்டு நாலடி தோன்றின வழியிலே நடந்து வர கதிரவன் குணசை சிகரம் வந்தணைய ஜனபதங்கள் ஸ்பஷ்டாங்கங்களாக தோற்ற கண்டு நேற்று நின்ற நிலைக்கு இப்படியும் ஒரு நல்வடிவு காண பெற்றோமே. சுவாமி யோசிச்சு பார்க்கிறார். ஜனங்கள்லாம் அங்கெங்க போயிட்டு வந்துட்டு இருக்கா, எந்த ஊர்ல இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் தெரியல. ஆனா நமக்கு வழி சொன்னவர்களையும் காணும். நேற்றுக்கு நாம இருந்த துர்தசைக்கு இன்னைக்கு எவ்வளவு நன்னா இருக்கு, எல்லாரையும் பார்க்க முடியறது, மக்கள்லாம் இருக்கா போல் இருக்கே. நேற்றுக்கு எப்படி இருந்தேன்? பிரியஞ்சனம் பஷ்யந்தீம் ராட்சசீகணம். சீதை அசோகவனத்தில் இருக்கும் போது தனக்கு பிரியஜனங்கள் ஒத்தரையும் பார்க்க மாட்டாமல் ராட்சச கணங்களையே பார்த்து வெறுத்தாளோ இல்லையோ, நேற்று அப்படி இருந்தேன். இன்னைக்கு அப்படி இல்லை. நல்ல மக்கள் பக்தர்கள்லாம் கண்டபடாரே. போயின்னு இருக்கிற ரெண்டு பக்தாளை தடுத்து நிறுத்தினார் இளையாழ்வார். அவர்களிடத்துல கேட்கிறார், இது எந்த தேசம் எவ்வூர் என்று அவர்களை கேட்க அவர்களும் இது என்ன பிராமணா, புண்ணியகோட்டி விமானம் முன்னே நிற்க தெரியாதோ? எங்க நின்று நீ என்ன கேட்டு இருக்கப்போ? இதோ நேர பார்த்தா புண்ணியகோட்டி விமானம் தெரியல. இந்த புண்ணியகோட்டி விமானம் தான் நகரேஷு காஞ்சி என்று கண்ணன் சொன்ன காஞ்சி நகரத்தினுடைய புண்ணியகோட்டி விமானம். நீ தேவப்பெருமானுடைய திருவடி நிழலில் இருக்கிறாய், அது தெரியாமலா இங்கு வந்து கிடக்கிறாய் என்று சொல்ல ஆனந்தப்பட்டு போனார் சுவாமி. பக்கத்துல தானே திருப்புழ்குழியில காலட்சேபம் இருந்தோம். நேற்று ராத்திரி விந்திய பர்வத்தத்துக்கு தெற்கு என்ன இருந்தோம். ஒரு நாள் ராத்திரி படுத்து எழுந்துண்டா விந்திய மலையிலேருந்து காஞ்சிக்கா வந்துட முடியும்? அவ்வளவு தூரம் நடந்து வர முடியும்னு தோணலையே. நம்ம ஆரோ அழைத்து கொண்டு வந்தார்கள். ஓர் க்ஷணம் யோசித்தார், வேறாரும் அல்லன் அதே தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் நமக்கு வழிகாட்டினார்கள் போலும் என்ன. பக்கத்தில் இருக்கிற இடத்தை பார்க்கிறார். நேர புண்ணியகோட்டி விமானம் தெரியறது. அதுல இருந்து சுமார் 2 மைல் தொலைவில் இவர் நின்ன இடத்துக்கு பக்கத்துல கிணற்று தீர்த்தம் எடுக்கணும்னு பார்த்தாரோ இல்லையோ. பெண்ணு கிணற்றுல தீர்த்தம் கேட்டார். பார்த்தார், பக்கத்துல பெருத்த கிணறு இருந்தது. இந்த கிணறு ஆதுன்னு விசாரித்தார். இதுதான் கிணறு சொன்னா கிட்டக்கு போய் பார்த்தார். ஓ, இந்த கிணத்துக்கும் பெருமாள் இங்கு கொண்டு வந்து விட்டதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. யோசிக்கிறார். சம்பந்தம் கொஞ்ச நாள்ல வெளிப்பட போறது. இப்ப அந்த கணத்தை மட்டும் பார்த்துட்டார். இங்கதான் தீர்த்தம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டார். ஆனா அதற்கு தேவையே இல்லை. அவர்களை காணவே காணும். அது கேட்டு சந்துஷ்டராய் ராவணவதம் கேட்ட பிராட்டியை போலேயும் திருஷ்டா சீதா என்று வார்த்தையை கேட்ட பெருமாளை போலேயும் மதுவந்திக்கு புகுந்த திருவடியை போலேயும் பிராட்டியை கண்டேன்னு கேட்டவுடன் ராமன் எவ்வளவு ஆனந்தப்பட்டாரோ, சீதையை பார்த்துட்டேன் ராமன்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லு சீதை எவ்வளவு ஆனந்தப்பட்டாரோ அப்படி ராமானுஜரும் ஆனந்தப்பட அங்கே கிக்கர்த்தவ்யதாவி மூடராய் அவர் பிராட்டியும் பெருமாளுமாக நினைத்து கிருஷ்ணாவதார சௌலபத்தை நினைத்து எத்திரம் தேவப்பெருமாள் இந்த தாழ்ந்தவனுக்கு அருள் புரியறதுக்கு வரணுமா? அப்போதே தேவாதிராஜனுடைய அனுகிரகத்துக்கு அவர் பாத்திரபூதரானார். காஞ்சிபுர கஷேத்திரத்தை அடைந்தார். அப்போதுதான் அந்த கிணற்றுக்கு இனிமே இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு விண்ணப்பிச்சேனோ இல்லையோ நடக்கிறது பாருங்க. சனைஹி ஆஸ்வாதித ஸ்வயம் என்னும்படியே தன்னிலே வியாமோகம் தெளிந்தவாறே மெதுவே உள்ளுக்குள்ள ஊருக்கு போறார்.
காண்டகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடல். தேவப்பெருமானை வணங்குகிறார். ஆனந்த நிர்பரராய் பெரிய ராஜமார்க்கத்தாலே சென்று வைய மாளிகை ஏறி தென் அத்தியூரர் கடனக் கீழ் பூண்ட வண்பாளன் என்னும்படி திருப்புலிந்த சேவடிகளை சேவித்து 70 தொழுவதாய் ஆனந்த அஸ்ருக்களோடு இருக்க பேரொருளாளர் திருவாராதனத்துக்கு உதவ திருமஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பித்து போறான் என்றார். அப்போது அங்க பல கைங்கரபரர்கள்லாம் இருக்கா. தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தேன், காலக்ஷேம் பண்ணிட்டு யாதவ பிரகாஷர் எங்கேயோ வடக்கு அழைச்சின்னு போனார். அவரை பத்தி ஒண்ணுமே அவர் சொல்லல. நான் வழியை தவற விட்டுட்டேன், என்ன ஆரோ திரும்ப கொண்டு வந்து சேர்த்துட்டார்கள். இந்த திவதேசத்துல எனக்கு ஏதாவது கைங்கரியம் கிடைக்குமான்னு கேட்டார். தீர்த்த கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் இல்லே, அதோ நேரே சாலை கிணறு உள்ளது. அந்த கிணத்திலிருந்து தினப்படி குடம் தீர்த்தம் கொண்டு வந்து தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு என் அங்கிருந்தவர்கள் ஆணையிட, இதற்குத்தான் தேவாதிராஜன் அங்கேயே கொண்டு வந்து நம்மை சேர்த்தான் போலும். நம் மாமா பண்ணின கைங்கரியம் இதுதான். ஏன்னா பெரிய திருமல நம்பிகள் ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் வந்து வெங்கடேசனுக்கு கைங்கரியம் பண்ணார். தாத்தான்னு பேர் பெற்றார்னு சொன்னேனே, அதே போல என பிதாமஹஸ்யாபி பிதாமகாய நான்முக கடவுளுக்குள்ள தாத்தாவா இருந்திருக்காரோ இல்லையா பெரிய திருமல நம்பிகள். அவருடைய மருமகன் தானே இவர். ஒருத்தர் வடிக்கே சொன்னார், மாமா என்ன பண்றாரோ மருமா அதை பண்ணுவார்னார். எங்கே கண்டோம்னதோ ஒரு சாட்டி இருக்கும் இல்லையா. இப்போ மாமா பண்ணது பெரிய திருமணர்கள் கைங்கரியம், அதே தான் மருமான் பண்ணிட்டார். சாமி ஒன்ன வச்சிருந்து பொதுவா சொல்லாதே. இன்னும் ஒன்னான்னு இருக்கான்னா, கம்சன் தேரோட்டினார், கண்ணன் தேரோட்டினார். மாமா பண்ணா மருமான் பண்ண முடியும். கம்சனும் தேர் ஓட்டித்தான் வினையே விடிஞ்சது. அன்னைக்கு அவர் தேரை ஓட்டாது இருந்தா அசரீர் என்ன சொல்லியிருக்குமோ, தேவகியும் வசுதேவரும் கல்யாணமான அன்னைக்கு தேர்ல வச்சு ஓட்டின்னு போனார். மாமா தேரோட்டி, மருமகன் தேரோட்டி. மாமா எங்கேன்னு தெரியல, மருமான் திருவல்லிக்கண்ணில் இருக்கார். அப்படி வேணா நினைச்சுக்கலாமே தவிர, ஏன்னா இப்ப கம்சனை தேடி நம்ம போக முடியாது. கண்ணன் பக்கத்துல எழுந்தருளி இருக்கார். அப்ப மாமன் செய்த கைங்கரியத்தை மருமகன் செய்தார். சாலைக்கணத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு போனார். அங்கே யாதவ பிரகாசனும் திரளுமாக இவர்கள் வருமளவு நிற்க, ஆனா அங்கிருந்து இப்ப விடைபெற்றுன்னு வந்துட்டாரு. பாதை மாறி கீழ் நோக்கி போயிட்டார். அங்க இருக்கிறவாள்லாம் தேடுறா, எங்க இளையாழ்வாரை காணோம். அதுவா கடைசியிலே அவரிடத்துல பேசியிருந்தது கோவிந்த பெருமாள். அவரை கூட்டு விசாரிச்சா தெரியும். கோவிந்த பெருமாளை கூட்டு விசாரிக்கலாம், நான் பார்க்கல, எனக்கு தெரியவே தெரியாது, அவர் எங்கு போனாரோன்னு சொல்லிவிட்டார். இளையாழ்வார் எங்கே என்று கேட்க, அவரை நான் கண்டிலேன் என்ன. அவனும் தன் சமீபவர்த்திகளை பார்க்க விட, ஐயோ காட்டிலே என்ன தீங்கு வந்ததோ, இவர் காட்டுல என்னாச்சோ, முடிஞ்சே போயிட்டாரோ, புலி கதுவித்தோ, ஆனை கொன்றதோ நினைச்சுன்னு எல்லாரும் வியாக்குலப்பட, ஒரு நாள் கோவிந்த பட்டர் அகமர்ஷண ஸ்நானம் பண்ணுகிற போதிலே, ஒரு நாள் இன்னும் அப்படி யாத்திரை தொடர்ந்து இருக்கு. ஒரு நாள் அவ இறங்கி நன்னா குளிச்சுட்டு இருக்கிறச்சே கோவிந்த பட்டருடைய கையில் ஒரு லிங்கம் வந்து நின்றது. அவரோ பரம சீவைஷ்ணவர். கோவிந்த பெருமாள் அவர் இறங்கி தீர்த்தமாயிட்டு இருக்கார். அப்ப கையில ஒரு விந்தம் வந்து நிற்க, போற பிரீத்தனாய் நீர் தெய்வஜராகையாலே கங்கா ஸ்நான பலம் கை சேர்ந்தா போலே கங்காதரனே கை ஊந்தான். எதுக்கு என் கையில இப்ப லிங்கம் வந்திருக்குன்னு போய் யாதவ பிரகாஷர் இடத்துல கேட்டார். அவர் சொல்றார், நீ என்ன மெய்ஞானம் உணர்ந்தவர், கங்கா தீர்த்தமானது பலமணும் இல்லையோ, கங்காதரனே உங்க கையில வந்துட்டார் வச்சுக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவர் திரும்ப கொண்டு வந்து இத்தை என்ன பண்ண போகிறோம் நினைத்து தன் ஊருக்கே வருகிறார். இவர் இருந்தவிடத்தே விசேஷ பிரவர்த்தி உத்தனாய் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று பேரிட்டு அழைக்கத் தொடங்கினார்கள். இவருக்கு ஒரு புது பேர் கிடைச்சிட்டு, இப்போ உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். ஏன்னா உள்ளங்கையில லிங்கம் வந்ததோ இல்லையோ, 64 நாயன்மார்கள், அவளுக்கெல்லாம் நாயனார் நாயனார்னு பேரோ இல்லையோ, அதை போல இவர் பரமசிவ பக்தராயிட்டார். லிங்கத்துக்கே பூஜை பண்ணி கொண்டு எழுந்துள்ளி இருந்தார். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேர். இவர் தன்னுடைய ஊருக்கு வந்து சேர உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று பேரிட்டு அழைக்கத் தொடங்கினார்கள். பின்பு அவர் மடலமங்கலத்துக்கு சென்று, அவர் மதுரமங்கலத்துல பிறந்தவர் தானே, அங்க போய் அதை பிரதிஷ்டை பண்ணி நின்று இருக்கிறச்சே காளஹஸ்தியிலேருந்து சிவபெருமான் சொப்பனத்தில் எழுந்துள்ளினார். இங்க வந்துடும், காளஹஸ்தியில இருக்கிற சிவனுக்கு நீர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம் என்று சொல்ல, இவர் இங்கேருந்து புறப்பட்டு போறார். திரட்டி அங்குள்ள அசேஷ வித்வன் மகாஜனங்களையும் திரட்டி, நீர் நம்பக்கல் வந்திருக்க வேண்டும் என்று நாயனாருக்கு சொப்பனம் காட்ட, ஸ்தானத்தார் சொப்பனத்திலும் இவரை அழைத்து கொண்டு வான்னு சொல்ல, இவரும் மடலமங்கலத்திலிருந்து புறப்பட்டு நேர காளஹஸ்திக்கு போனார். அங்கே சிவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வந்தார். இவரும் தத் பக்தி யுக்தராய் அங்கே இருந்தார். இந்த சமயத்தில் யாதவ பிரகாசன் திரும்பி வந்தாச்சு. திரும்ப தம்பூருக்கு வந்து தேடி பார்த்தா காஞ்சிபுரத்துக்கு இளையாழ்வார் எழுந்துள்ளி விட்டார். ஓ தேவலையே, எப்படி நீர் வந்தீர்னா, எங்க போனேன்னே தெரியல, நீங்க ஒரு வழி போனீர்கள், நான் ஒரு வழி போனேன், நல்ல வேளை ஆரோ கொண்டு வந்து விட்டார்கள், தப்பித்தோம் என்று சுவாமி சொல்லிட்டார். சரி, பழையபடிக்கு நீரும் காலக்ஷேபத்துக்கு வந்து கொண்டிரும்
என்று யாதவ பிரகார சொல்ல காலக்ஷேபம் ஆரம்பித்தது. பெருமாள் கோயிலிலே வந்து இளையாழ்வாரை கண்டு ஆச்சரியப்பட்டு மிகவும் சந்தோஷித்து, நல்ல வேளை நீர் தப்பித்தீர், காலக்ஷேப கோட்டிக்கு வரலாம், இவர் நடை லோகாதீதமாயிருந்தது என்று நினைத்து சுப்ரீதனாய் சகோட்டியிலே கூட்டிக் கொண்டு கிரந்தத்தை நடத்த. அப்ப எல்லாரும் மறுபடியும் காலக்ஷேபம் ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் நடந்தது அழகான ஒரு சரித்திரம். விட்டல 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 விட்டல் விட்டல விட்டல பாண்டுரங்க, விட்டல 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 பாண்டுரங்க, பாண்டுரங்க பாண்டுரங்க ரங்க, பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. సాధులరా మీరు రండి పండరిపురము పోతామా, సాధులరా మీరు రండి పండరిపురం పోతామా, భక్తులరా మీరు రండి పాండురంగుని సేవిందామా, భక్తులరా మీరు రండి పాండురంగుని సేవిందామా. ఓహో సాధులరా మీరు రండి రండి, సాధులరా మీరు రండి. విఠల 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 పాండురంగ, కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు, కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు, కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు, కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు. ఘంటానాదము శబ్దము లోపల గలగలపడినాడు, ఘంటానాదము శబ్దము లోపల గలగలపడినాడు. ఓహో సాధులరా మీరు రండి రండి, సాధులరా మీరు రండి. విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, విఠల 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 విఠల. ఓహో పాండురంగ పాండురంగ రంగ, పాండురంగ 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 పాండురంగ. కపట నాటక సూత్రధారి వేయి కదలగా ఉన్నాడు, కపట నాటక సూత్రధారి వేయి కదలగా ఉన్నాడు, కవివర కన్నాభిరామదాసుని కథలే ఉన్నాడు, కవివర కన్నాభిరామదాసుని కథలే ఉన్నాడు. ఓహో సాధులరా మీరు రండి రండి, సాధులరా మీరు రండి, భక్తులరా మీరు రండి, ఓ భక్తులరా మీరు రండి. విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, ఓహో పాండురంగ పాండురంగ రంగ, పాండురంగ 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 అరే పాండురంగ 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 అరే పాండురంగ 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 అరే విఠల పాండురంగ